இன்றைக்கு நடைபெற்ற வக்ஃப் வாரியத்திற்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் ஒரு வேடிக்கையான வினோதமாக கூட்டமாக அமைந்தது. ஏற்கனவே 19, 20, 21 இந்த ஜனவரி மாதத்தில் கல்கத்தா, லக்னோ, பட்னா உள்ளிட்ட நகரங்களில் அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற வக்ஃப் வாரியம், அரசாங்கம், மற்ற சம்பந்தப்பட்டவர்களெல்லாம் அழைத்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர்கள் கொடுத்த சாட்சியங்களை எல்லாம் சேகரித்து இன்னும் என்னென்ன ஆவணங்கள் நீங்கள் தர வேண்டுமோ, நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் கொடுக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் இன்னும் 7 நாட்களுக்குள் கொடுக்க வேண்டும் என்று கூட்டுக்குழுவினுடைய தலைவர் அவர்களுக்கு உத்தரவிட்டு நாங்கள் கலைந்தோம். அந்த ஆவணங்கள் எல்லாம் வருவதற்கு இன்னும் 2-3 நாட்கள் இருக்கிறது, 7 நாள் கால நிபந்தனை. இதற்கு இடையாக நீங்கள் கூட்டத்தை கூட்டக்கூடாது என்றுதான் நாங்கள் ஏற்கனவே மாண்புமிகு அவைத்தலைவர்களுக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருந்தோம். அந்த கடிதத்திற்கு அவைத்தலைவரும் செவிசாய்க்கவில்லை. இன்றைக்கு அந்த கூட்டத்தை அதற்கு நாங்கள் கொடுத்த கடிதத்திற்கு எதிராக இன்றைக்கு இந்த கூட்டத்தை கூட்டி ஒவ்வொரு பிரிவாக கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடரேஷன் திருத்தங்களில் வைக்கப்பட்ட திருத்தங்களில் ஒவ்வொரு பிரிவாக இன்றைக்கு விவாதிக்க வேண்டும், நாங்கள் கொடுத்த திருத்தங்களை விவாதிக்க வேண்டும் என்று இன்றைக்கு அவர்களே அந்த அறிக்கைக்கு அந்த கூட்டத்திற்கான பொருளில் சொல்லியிருந்தார்கள் அஜெண்டாவில். இன்றைக்கி நாங்கள் போய் என்ன கேட்டோம்னா, நீங்கள் அஜெண்டாவில் வந்து கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடரேஷன் போகிறீங்க, ஆனால் பாட்னாவில், கல்கத்தாவில், லக்னோவில் நடந்த கூட்டத்தினுடைய அவுட்கம், அங்கேருந்து என்ன செய்திகள் வந்தது, அவங்க என்ன நீங்கள் கொடுத்தாங்கங்கிறதெல்லாம் எங்களுக்கு இன்னும் கொடுக்கல, அதையெல்லாம் கொடுக்காம நீங்கள் இந்த இதுக்கு போக முடியாது அப்படின்னு கேட்டப்ப, அது தனியாக வரும், நீங்கள் வந்து உங்களுடைய திருத்தங்களை அமெண்ட்மெண்ட்டை வந்து மூவ் பண்ணுங்கள், முன்னாடி கொண்டுட்டு வாங்க, இந்த அவைக்கு கொண்டு வாங்கன்னாங்க. அதுக்கு பேர் மூதி அமெண்ட்மெண்ட்ஸ்னு பேர். நாங்கள் அதை பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு, அந்த கூட்டுக்குழுவுடைய தலைவர் ராஜா, கல்யாண் பானர்ஜி, அப்துல்லா, நசீர், இந்த 10 சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 10 பேர் இருக்கமுல்ல எதிர்க்கட்சியில், இந்த 10 பேருடைய பேரையும் சொல்லி அவர்கள் கொடுத்த திருத்தங்கள் ஓட்டெடுப்புக்கு விடப்போகிறது அப்படின்னு அவரே, அதாவது அமெண்ட்மெண்ட் யார் கொடுத்தாங்கன்னா அவங்க தான் மூவ் பண்ணணும், அமெண்ட்மெண்ட்டை சட்ட திருத்த மசோதா முன்வைக்கணும், அவரே மூவர். அப்புறம் அவரே யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்கன்னு ஓட்டு கேட்டு அவரே கவுண்டிங் முடிச்சுட்டு அவரே அனௌன்சர். நாங்களாம் அமைதியாக உட்காந்துருக்கோம். ராஜாவினுடைய திருத்தம் இப்போது ஓட்டுக்கு விடப்படுகிறது, ஆம் என்போர் ஆம் என்க, இல்லை என்போர் இல்லை என்க, எண்ணிக்கை அவரே சொல்ல வேண்டியது. நாங்கள் அமைதியாக உட்காந்துருக்கோம். இப்படி ஒரு கேலி கூத்து இந்திய வரலாற்றில், நாடாளுமன்ற வரலாற்றில் நடந்திருக்கே வாய்ப்பில்லை. சொல்லி எங்களுடைய எல்லா நூற்றுக்கணக்கான சட்ட திருத்தங்களையும் நிராகரித்து விட்டு அவர்களே தேதி அறிவிக்கிறார்கள். 29ஆம் தேதி டிராஃப்ட் ரிப்போர்ட், வரைவு அறிக்கை கொடுப்போம்னு. அப்பவும் நாங்கள் வந்து சத்தம் போட்டோம், நீங்கள் வரைவு குழுவை கொடுக்கணும்னு சொன்னாக்க அதுக்கு முன்னாடி இன்னும் 7 நாட்குள்ளே வர வேண்டிய அந்த ஆவணங்கள்லாம் நான் வரலையேன்னு. சரி, வாதத்துக்காக நீங்கள் வரைவு அறிக்கையை கொடுங்க, அந்த வரைவு அறிக்கையை நீங்கள் கொடுத்தால் அதன் மேலே நாங்கள் டிசன் நோட் கொடுக்கணும், எங்களுடைய எதிர் கருத்தை கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்டாக்க அதெல்லாம் கிடையாது. காலையில் நாங்கள் வரைவு குழு டிராஃப்ட் ரிப்போர்ட் கொடுப்போம், அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே உங்களுடைய மறுப்புரையை நீங்கள் கொடுக்கணும், டிசன் நோட்டை கொடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு எதுவும் நடக்காது. அதுக்கு பிறகு அறிக்கை தானாக போயிடும். இப்படி ஒரு கேலி கூத்தை இன்றைக்கு அந்த கூட்டுக்குழுவுடைய தலைவர் இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது வந்து போஃபோர்ஸ்லேருந்து நாடாளுமன்ற வரலாற்றில் எத்தனையோ ஜேபிசி எனக்காக போடப்பட்ட 2G வழக்கில் கூட இந்த மாதிரி ஒரு கூட்டுக்குழு நடவடிக்கையை நாங்கள் கண்டதில்லை. இவர் வந்து ஒன்றிய அரசினுடைய இசைக்காக நடனமாடுகின்ற ஒரு நல்ல நடிகராக இன்றைக்கு கூட்டுக்குழுவினுடைய தலைவர் திரு ஜெகதாம்பா பால் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அங்கேயே சொல்லிட்டு வந்தோம். யூ ஆர் டான்சிங் வெல் ஃபார் தி டியூன் ஆஃப் தி கவர்மெண்ட் என்று சொல்லிட்டு வந்திருக்கிறோம். நம்ம முக்கியமா என்ன திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டோம் சார், அது நிராகரிக்கப்பட்ட. இல்லை, இந்த சட்டமே தப்புங்க. இந்த சட்டத்தில் எல்லா சரத்துக்களும் தப்பு. இந்த சட்டங்கள் வந்தால் நான் என்ன சொன்னேன் அன்றைக்கி ஆங்கிலத்தில் நான் பேட்டு கொடுக்கும்போது, அன்ஃபார்ச்சுனேட்லி தி சேர்மன் டர்ன்ட் அஸ் எ பெயிண்டர் விச் வில் எனேபிள் தி கவர்மெண்ட் டு கிவ் தி saffron கலர் டு திஸ் கண்ட்ரி. இந்த நாட்டுக்கு காவி வண்ணம் பூசுவதற்கு ஒரு நல்ல பெயிண்டராக, நல்ல வண்ணராக இந்த கூட்டுக்குழுவுடைய தலைவர் ஆகிவிட்டார் என்பது வருத்தத்திற்குரியது. வைக்கிற இது வந்து முழுமையாக இதை ரத்து செய்ய வேணும், எல்லா பிரிவுமே தப்பு தானே. அதனால முழுமையாகவே இந்த மசோதாவை 1995 நரசிம்மராவ் பிரதமராக இருந்தபோது கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள், செம்மைப்படுத்தப்பட்ட திருத்தங்கள். 2013 சோனியா காந்தி அம்மையாருடைய பரிந்துரையின் பேரில் மன்மோகன் சிங் காலத்தில் கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள். இந்த திருத்தங்களை முற்றாக எடுப்பதுதான் இந்த மசோதாவினுடைய வேலை. இந்த 95 வந்து செம்மைப்படுத்தினார்கள்.
2013 சட்டத்தை செம்மைப்படுத்தினார்கள். அந்த செம்மைப்படுத்தப்பட்ட பிரிவுகள் இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக, சிறுபான்மை மக்களுக்கு சாதகமாக, சிறுபான்மை மக்களுக்கு சாதகம் என்றால் சிறுபான்மை மக்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதாக, அவருடைய வக்ஃப் வாரிய சொத்துக்களை பத்திரப்படுத்துவதாக இருக்கிறது. அதை அரசாங்கம் களவாட வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும். அதற்கு எல்லா திருத்தங்களையும் கொண்டு வருகிறார்கள் இந்த சட்டத்தில். இதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட நிறைவேற்றுங்கிற மூடுக்கு வந்துட்டாங்க. ஆமாம், நிறைவேற்றப்பட்ட என்னென்ன பாதிப்புகள் முக்கியமாக ஏற்படும்? அதாவதுங்க, வக்ஃபு சொத்தில் வந்து நிறைய 2-3 வகை இருக்குது. அதாவது எதிரிகள் சொத்துன்னு ஒன்று இருக்குது. ஸோ பாகிஸ்தான் பிரிகிற போது இங்கேருந்த முஸ்லீம்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போனாங்கல்ல, அவங்க எல்லாம் சில சொத்துக்களை வாய்மொழியாக நான் போகிறேன், இந்த சொத்துலாம் அல்லாவோட சொத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த சொத்துக்கள் எல்லாம் இங்கேருந்து போன எதிரிகளுடைய சொத்துக்கள்னு வக்ஃபு கொண்டு இருக்குது. ஏன்னா வக்ஃபுங்கிறது வாயால் சொன்னாவே போதும். அப்புறம் வக்ஃப் பை யூசர், பயன்படுத்தப்பட்டு வந்தால் ஆவணமே இருக்காது. அந்த டாக்குமெண்ட்லாம் சண்டையில் எங்கே போச்சுன்னு தெரியாது. பாகிஸ்தான் பிரிஞ்சப்போ நடந்த கொள்ளை கலவரத்தில் எங்கே போச்சுன்னு தெரியாது. இப்போ இந்த சொத்தை இருக்குது டெல்லியில், நான் பாகிஸ்தான் போகிறேன் அல்லது நான் எங்கள் குடும்பம்லாம் இறந்து போச்சு, இதை வந்து முத்தவள்ளி வழியாக வக்ஃபுக்கு எடுத்து நிராகரிச்சிட்டு இருக்காங்க, பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காங்க அல்லது ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் வக்ஃப் பை யூசர், பயன்பாட்டு அடிப்படையில் வக்ஃப் வாரிய சொத்து, நீண்ட நெடுங்காலமாக ஒரு 50 ஆண்டு காலமாக. அப்போ பயன்பாட்டு அடிப்படையில் வெளிநாட்டு பாகிஸ்தானுக்கு போனவர்கள் அல்லாவின் பெயரால் கொடுத்த சொத்துக்கள், அப்புறம் எழுதி வைத்த சொத்துக்கள், இப்படி 3 பிரிவு இருக்குது. இப்போ இந்த பிரிவுலாம் வந்துச்சுனாக்கா எந்தெந்த சொத்துக்களுக்கு ஆவணங்கள் இல்லையோ, முறையான ஆவணங்கள் இல்லையோ, அந்த சொத்துக்களை எல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். அதில் பார்த்தீங்கன்னா 60% சொத்துக்கள் வந்து இஸ்லாமியருடைய சொத்துக்கள் வந்து வக்ஃப் வாரிய சொத்துக்கள் வந்து இன்றைக்கு ஆவணங்கள் இல்லாமல் இருக்குது. அதை யாரும் டிஸ்பியூட் பண்ணது வரைக்கும் ஒரு இந்துவும் கேட்கல ஏன் சொத்துன்னு. அரசாங்கம் இது வரைக்கும் கேட்கல, அரசாங்கமும் கேட்கல, எந்த இந்துவும் கேட்கல, எந்த முகமதியர் அல்லாதவரும் கேட்கல, யாரும் உரிமை கொண்டாடலை. உரிமை கொண்டாடாத ஒரு சொத்தை ஏன் முஸ்லீம்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க? அவர்கள் இங்கே வந்து இவ்வளோ சௌகரியமாக இருக்கிறதா? அதை பிடிக்கணும். இப்போ டாக்குமெண்ட் இல்லாத, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் தி ஆல் எனி டாக்குமெண்ட் தென் தி கவர்மெண்ட் வில் டேக் என்டைட்டில் டு டேக் தி வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு இப்போ கொண்டு வராங்க. இப்போ அவசரமாக வந்து அவங்க வந்து இந்த அறிக்கையை தாக்கல் செய்யறதுக்கு என்ன காரணம்? இன்னொன்று, இது வந்து நீங்க ஜேபிசி அப்போ போடாமலே இருந்திருக்கலாமே. அவங்க கொண்டு வந்து அதே மாதிரி நிறைவேற்ற போறாங்க, அறிக்கை தாக்கல் பண்ண. அதாவதுங்க நாங்கள் நியாயமாகத்தான் நடந்து கொள்ளுகிறோம் என்று ஒரு காட்சியையும் கொண்டு வர வேண்டும். நாங்கள் அவசரப்படலை, இதற்கென்று ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைத்தோம், அதிலே விவாதிக்கப்பட்டது, ஓட்டெடுப்புக்கு விடப்பட்டது, நாங்கள் நேர்மையாக தான் நடக்கிறோம் என்று காட்டிக்கொள்ள வேண்டும். ஆனால் அதே எதேச்ச அதிகாரம், அதே வந்து ஆட்டோகிரசி, அதே வந்து சிறுபான்மை மக்களை ஒடுக்குவதற்கு வேறு ஒரு வழிமுறையை கண்டுபிடித்து நாங்கள்லாம் போட்டோம், முறையாக தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக. இப்போ ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த கூட்டுக்குழுவினுடைய காலம் இருக்கும்போது அதைத்தான் நாங்கள் திரும்ப கேட்குறோம். அவசரமாக இப்போ 29ஆம் தேதி அறிக்கை தாக்கல். எங்களுக்கு கிடைச்ச செய்தி நாடாளுமன்ற இல்லை, எங்களுக்கு கிடைச்ச செய்தி ஏப்ரல் 4 வரைக்கும் டைம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே டெல்லி எலெக்ஷன் வந்துருச்சு. இந்த டெல்லி எலெக்ஷனுக்கு சிறுபான்மையினரை அந்நியப்படுத்தி பெரும்பான்மை மக்களாகிற இந்துக்களுடைய போலரைசேஷன் அவங்களை வந்து ஒருங்கிணைத்து அந்த வாக்கு வங்கியை கவருவதற்காக இதை வந்து ஒரு செய்தியாகணும் நாடாளுமன்றத்தில், அதுக்காக அவசரப்படுத்துகிறாங்க.